This video is sponsored by SPO Digital Marketing. More details I attached in description. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், வெல்கம் டு மிஸ்டர் பிரின்ஸ் ஜே. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹோமில் இருக்கிற கிளிப்போர்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற அது கிளிப்போர்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன டேட்டா பேஸ் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா எஸ்என் நம்பர், நேம், ஹாபிஸ் போட்டிருக்கேன். அதில் 3 நேமு, அது ஹாபிஸ் என்னென்னு போட்டிருக்கேன். சரி, ஓகேங்களா? ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மட்டும் கிடையாது, வேர்ட், பிபிடி எல்லாத்துலேயுமே இந்த ஹோமில் பார்த்திங்கன்னா காப்பி, பேஸ்ட்டு, இந்த ஃபார்மேட்டு கட்டெல்லாம் இருக்கும். ஆனால் எக்ஸலில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குன்னா, எக்ஸ்ட்ரா இந்த காப்பியில் வந்து காப்பியஸ் பிக்சர்னு ஒன்று இருக்கும். அதே சேம் வைஸ் பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இதில் இது மட்டும் எக்ஸலில் இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி எல்லாத்துலேயும் ஒன்று தான். இதில் இப்போ இந்த ஆப்ஷன்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா கட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஹாபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹாபீஸில் எனக்கு இந்த இதில் வேண்டாம், இந்த ஹாபீஸு இதை அப்படியே தூக்கி டி காலமில் போடணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இதுக்கு எந்த செல்லு இல்லை எந்த டேபிள்னாலும் அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணினா ஃபுல்லாக கட் ஆகிரும். தென் அது எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் V கொடுத்தாலும் சரி, ஆர் ஜஸ்ட்டு பேஸ்ட் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது அப்படியே இங்கேருந்து இங்கே வந்துடும். ஸோ இதுதான் கட்டு. பார்த்திங்கன்னா கட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா காப்பி அதே மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த நேம் லிஸ்ட்டில் இருக்கிற நேம் எனக்கு இன்னொரு டேட்டா பேஸில் வேணும் அப்படின் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணும் போது நம்ம காப்பி தான் பண்ண முடியும். அதுக்கு அது என்னென்ன டேட்டா வேணுமோ அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு காப்பியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பிக்கு கண்ட்ரோல் C யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஷார்ட்கட்டு. ஸோ எனக்கு இங்கே தான் வேணும் அப்படின்னா இங்கே கிளிக் கொடுத்து கண்ட்ரோல் V கொடுத்தாலும் பேஸ்ட் ஆகும். அது சேம் வைஸ் இந்த பேஸ்ட் கொடுத்தாலும் பேஸ்ட் ஆகிடும். பார்த்தீங்களா? ஒரே நேரத்தில் அந்த டேட்டா 2 இடத்துல இருக்கிறதுக்கு தான் காப்பி யூஸ் பண்ணுறோம். தென் இதை டெலீட் கொடுத்தா டெலீட் ஆகிடும். ஆர் அண்டோ கண்ட்ரோல் Z கொடுத்தாலும் அது அண்டோ ஆயிரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பிலே வரும். இப்போ காப்பி பார்த்திங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த காப்பியில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், காப்பியஸ் பிக்சர். இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 2019 எக்ஸலில் தான் இருக்குது. சரிங்களா? இது எப்படி யூஸ் பண்ணோம், காப்பியஸ் பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தோன்னே நமக்கு இங்கே ஒரு பாப்அப் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்க்ரீன் மட்டும் தான் வேணுமான்னு கேட்குது. கொடுத்துட்டு பிக்சர் ஃபார்மேட்டாக பிட் ஃபார்மேட்டான்னு கேட்குது. நம்ம பிக்சர் ஃபார்மேட் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா காப்பி ஆயிரும். இப்போது அதை எங்கே பேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ காலத்தில் பேஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் கொடுத்தாலே போதும், அது பிக்சர் ஃபார்மேட்டில் வந்துடும். இது பிக்சர் ஃபார்மேட்டில் வர்றது எப்படின்னா அப்படியே ஹை கிளாரிட்டியாகவே வந்துடும். இது நீங்கள் எந்த இடத்துல கூட கொண்டு போய் வச்சுக்கலாம். பிபிடியில், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் போட்டுக்கலாம், வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட்டுக்கலாம், இல்லைன்னா பெயிண்டில் கொண்டு போய் வச்சு கூட நீங்கள் சம் எடிட்டிங் கூட அழகாக டிசைன் எல்லாம் போட்டுக்கலாம். அதே மாதிரி டெலீட் கொடுத்தா டெலீட் ஆகிடும். ஸோ காப்பியஸ் பேஸ்ட் பிக்சர் இது பண்ணியாச்சு. அடுத்தது ஃபார்மேட் பெயிண்டிங். இதுதான் ஃபார்மேட் பெயிண்டிங் இருக்கிறது ஒரு ஒண்டர்ஃபுல் டூல். இது நிறைய இடத்துல நியூவாக ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களும் சரி, எக்ஸலில் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு ஃபார்மேட் இருக்குது, இந்த நேம் ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன ஃபார்மேட்டு என்ன கலர்னே நமக்கு தெரியாது. அப்படின் போது இது அப்படியே வேறு ஒரு இடத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் நேம் ஃபார்மேட்டில் இருக்கிறத நான் அப்படியே கீழே இருக்கிற இந்த ரோவுக்கு நான் மாற்றணும். அதே ஃபார்மேட்டும் இங்கே கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி இங்கே செலக்ட் பண்ணி கலருக்கு போய் ப்ளூ கலரில் செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டு ஒயிட் கொடுத்து அதெல்லாம் பண்ணிட்டுருப்போம். அதெல்லாமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு எந்த ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு
ஃபார்மேட் பெயிண்டிங் கொடுத்துட்டிங்கன்னா செலக்ட் ஆன மாதிரி கட்டிடுச்சிங்களா. இது எந்த இடத்துல அப்ளை பண்ணுமோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். அப்படியே இந்த ஃபார்மேட் அங்கே வந்துடும். அது என்ன ஃபார்மேட் வந்தாலும் அழகாக வந்துடும். பார்த்திங்களா, ஒரு நீட்டாக வந்துருச்சு. இதுதான் ஃபார்மேட் பெயிண்டிங். கண்ட்ரோல் ஜெட்டு கொடுத்தா அண்டோ ஆயிரும். சரிங்களா.